ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ரகு இருக்கார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு ஃபோனே பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேண்டிகிட்டு இருந்தாங்க இந்த சுடர். ஆனால் ரகு வந்து கரெக்டாக கால் பண்ணிட்டான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடரை வந்து இப்போதைக்கு ஹலாட்டாயிரு அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா அந்த மாரியோட ஆள் வந்து அங்கே மாட்டிக்கிட்டான். இதுக்கு மேலே மல்லி தப்பிச்சிடுவான். மல்லி எல்லா உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் நமக்கு தான் ஆபத்து. அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபோன் ரிங் ஆகுதை தவிர ஃபோன் எடுக்கல. ஏன்னா விஜய் வந்து இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்காரு. வந்து பார்த்தா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஒரு வாய்ஸ் மெசேஜ். அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் நீ வந்து ஜாக்கிரதையாக இரு. இப்போதைக்கு அந்த மல்லி வந்து தப்பிச்சிட்டா போல். நம்ம ஆளுங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டானுங்க போலீஸ்கிட்ட. எப்போ வேணாலும் யார் வேணாலும் உண்மையை சொல்லுவானுங்க. எந்த நேரத்துலையும் போலீஸ் வரும். அந்த நேரத்தில் நீ ஏதாச்சும் மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்மளோட மொத்த பிளானும் கொலாப்ஸ் ஆகிடும். நீ எப்போவுமே உஷாராயிரு. அந்த மல்லியை வந்து எப்படி தடுத்து நிறுத்தலான்றதை நாங்கள் பார்த்துக்கணும். கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துறத நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ். ஐயோ, யாருக்கு இந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ரேணுகாவோட ஃபோன். ரேணுகாவோட ஃபோனுக்கு இந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் டைம் வரல, நிறைய மெசேஜ் வந்திருக்கு. அதெல்லாம் நிறைய பேர் அவளை சுடர் 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 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, மல்லி அடிக்கடி சொன்னாலே இவ சுடர் சுடர்ன்னு சொல்லிட்டு அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துடுது. இன்னொரு பக்கம் யார் இவளுக்கு அந்த மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. சுடர் என்ன எப்போவுமே வாய்ஸ் நோட் போட்டு தானே கால் பண்ண, திடீர்னு கால் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. இருந்தாலும் சரி என்ன சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி கேட்டால், என்ன சொல்கிறீங்க, இவ சுடரா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றதும், டே நல்லவா மாதிரியே நடிக்காதரா, நீ சொத்துக்காக தானே அந்த கதிரேசனோட பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அதுவும் இல்லாமல் அவள் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் அப்படியே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ அவளே வந்துட்டானதும் சொத்துக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ நல்லவ மாதிரியே நாடகம் போடாதரா, எங்களை ஃப்ராடு 420 சொல்லி என் வாழ்க்கையே கெடுத்தவன் நீ, எங்கள் இது வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்ததை அதை சதி பண்ணி அதை கெடுத்தவன் நீ, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ நல்ல மாதிரி நடிக்கிற, உன்னை பழிவாங்கிறதுக்காக நாங்கள் போட்ட பிளானில் நீ மாட்டிக்கிட்ட, அதிலேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாதரா, இனிமேல் நடக்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் தான் பொறுப்பு, அதில் பலிக்கடாவாக போகிறது நீ, இதில் உயிரை விட போகிறது மல்லி. ரேணுகா அப்படின்ற உன் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து நீ சந்தோஷமாக இருக்க போல, அதுவும் உண்மை இல்லை, அவர் ரேணுகாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னதும், ஐயோ யாரா நீ என்னடா அப்படின்னு சொன்னதும் நல்லா யோசிச்சுப்பாரு. ரொம்ப நாளைக்கு முன்னே எங்கள் கம்பெனிக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை வர வச்சு எங்கள் கம்பெனி இழுத்து மூட வச்சு அதனால் எத்தனை பேரோட வாழ்வாதாரம் கிடைச்சி தெரியுமா. நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறவங்கள கூட இந்த மாதிரி எதனா கிறுக்கு மறுக்கான வேலையை செஞ்சு அவங்க வாழ்வாதாரத்தை கெடுத்து இப்போ எங்களை ரவுடித்தனம் பண்ண வச்சது நீ தான்டா, உன்னால தான் நான் இந்த மாதிரி இருக்கேன், நீ மட்டும் அன்றைக்கி எங்களை காட்டி கொடுக்க வந்திருந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம், இப்போ இந்நேரத்துக்கு நாங்களும் உன்ன மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை ரன் பண்ணி இப்போ இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் உன்னுடைய கெட்ட நேரமும் இல்லை தெரியல, என்னுடைய நல்ல நேரமும் தெரியல, இப்போ நீ வந்து ஒரு அடிப்பட்ட நாய் மாதிரி ரோட்டில் தெரியல, நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கோம், அதுக்கு காரணம் கர்மா தான்டா. எப்போவுமே மற்றவங்களுக்கு கெட்டது நினச்சா நமக்கும் கெட்டதாக வரும், அதே நல்லது நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி நீ நல்லதாக இருந்திருப்ப. உன்னை பிடிச்ச சனி உன்னை விட போகிறதில்ல, இந்த ரேணுகா அப்படின்னு இருக்க சுடர் உன்னை கண்டிப்பாக விடவே மாட்டாடா, உன்னை தர நாசம் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெட்டிட்டுருக்க, நீ யார் என்னன்னு எனக்கு இப்போ தெரியலன்றதும் தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்ன சொல்கிறான் என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு தப்பான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த இந்த ரகு வந்து போலீஸில் மாட்டி விட்டவர் நம்ம விஜய் தான். அதுக்கு காரணம் அவங்க ஆஃபீஸில் வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணிட்டுருக்க எல்லாரையும் கெட்ட விஷயத்துக்கு உடன் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்கள எல்லாரையும் இவங்க கம்பெனிக்கு எதிராக ஏவி விட்டதுனால அவனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க. அதனால் அவனுடைய வாழ்வாதாரம் கெட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இது எல்லாமே சட்டவிரோதமாக செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் நம்ம விஜய். ஏன்னா இப்போவும் இந்த முட்டாளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ அப்போ அவனோட ஆள் தானா இவன், இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் நம்மளை பழிவாங்கிறதுக்கு இப்படி ஒரு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றின ஹிஸ்ட்ரியை வந்து நோண்ட ஆரம்பிக்கிறார். அப்போ தான் தெரிய வருது இவங்க சரியான ஃப்ராடு 420 கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய வேலையே நல்ல வசதியானவங்களை கரெக்ட் பண்ணி அவங்க கிட்ட சொத்து பற்றி எல்லாத்தையும் ஏமாற்றி அவங்கள நடு தெருவுக்கு வர வைக்கிறது தான் இவங்களுடைய வேலை. எத்தனை பேர் இவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா. அதில் வந்து எல்லாருமே வயசானவங்க, சென்சிட்டிவானவங்க, ரொம்ப பணக்காரங்க, இவங்களை பார்த்தா அவங்க டார்கெட் பண்ணி பண்ணி அவங்கள வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்ச விஜய்க்கு ஐயோ இத்தனை நாள் நம்ம இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோமே, இவ்வளோ போய் நம்பிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்பி தொலைச்சிட்டோமே, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவருடைய ஆயுசையும் முடிஞ்சிடும் போல். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.